பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்தியன் ரயில்வே மக்களுக்காக புதுசா ஈஸியா இருக்கணும்னு ஆப் ஒன்னு அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த ஆப்போட பேர் என்னன்னா ஸ்வாரேல். இதுல நீங்க டிக்கெட் முன்பதிவு செஞ்சுக்கலாம், ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்படி பல ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற இந்த ஆப்ல இன்னும் நிறைய முக்கிய தகவல்கள் இருக்கு. அது என்னன்னு உள்ள போய் பார்க்கலாமா? 2025 தொடக்கத்துல இந்தியன் ரயில்வே ஸ்வாரேல் என்ற புதிய ஆப்ப பொதுமக்கள் எதிர்கொள்ற எல்லா சேவைகளையும் ஒரே நட்பு தளத்துல கிடைக்கணும்னு வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐஆர்சிடிசி, ரயில் கனெக்ட் மற்றும் யூடிசி இது போன்ற ஆப்புகள்ல பெற முடியும். இருந்தாலும் இப்போ இந்த ஸ்வாரேல்ல பல புதிய விஷயங்களோட நம்மளுக்காக கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஸ்வாரேல் ஆப்ப சிஆர்ஐஎஸ் ரயில்வே தகவல் அமைப்புகள் மையம் இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு அபிஷியல் பிளாட்ஃபார்ம். அதனால எல்லா ரயில்வே பயணிகளும் இத பயன்படுத்தலாம். இது கூடவே இந்த ஆப் மூலமா ட்ரெயின் பட்டியல்களை உங்களால பார்க்க முடியும். இதனால முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் மற்றும் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் எதுவா இருந்தாலும் உங்களால புக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய கடந்த கால பயணங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மை புக்கிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போய் நீங்க பாத்துக்கலாம். ஸ்வாரேல் சிங்கிள் சைன் ஆன் சிஸ்டம் தான். இதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே ஐஆர்சிடிசி அப்படி இல்லனா ரயில் கனெக்ட் இதனுடைய லாகின்கள் வச்சிருந்தா கூட நீங்க அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லனா புதுசா லாகின் ஐடி கூட ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலமா ரியல் டைம் ட்ரெயினை பார்க்க முடியும். இது கூடவே ட்ரெயின் தாமதமா வந்தாலோ இல்ல அதனுடைய வருகை நேரங்கள் என்ன, ட்ரெயின் எப்போ வரும், இல்லனா பல முக்கியமான தகவல்கள் இது எல்லாத்தையுமே இந்த ஆப் மூலமா நம்மளுக்கு உடனுக்குடனே தெரிவிச்சிடுவாங்க. இந்த ஆப் மூலமா உங்க ட்ரெயின் எங்க இருக்குன்னு கூட உங்களால பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம ட்ரெயின் ஏறும்போது குறிப்பிட்ட விற்பனையாளர்கள் கிட்ட உங்களுக்கு தேவையான உணவுகளை உங்களால ஆர்டர் செஞ்சுக்க முடியும். இந்த ஆப்ல சரக்கு ஷிப்மெண்ட் கருவிகள் கூட இருக்கு. அதுல நீங்க பிளான் ஷிப்மெண்ட், ட்ராக் ஷிப்மெண்ட் மற்றும் ஃபைண்டர் ஷிப்மெண்ட் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது மூலமா நீங்க அதை பாத்துக்க முடியும். முக்கியமா ரயில் மதத் அப்படின்னு சொல்லப்படுற அம்சத்தின் மூலமா நீங்க இந்திய ரயில்வே மேல எதனா புகார்கள் கொடுக்கணும்னு நினைச்சா கூட உங்களால அதுல கொடுக்க முடியும். அதை கண்காணிக்கவும் நம்மளால முடியும். இந்த ஆப்ல நம்ம பணம் செலுத்தணும் அப்படின்னா டிஜிட்டல் வாலெட்டான ஆர் வாலெட்டை நம்ம பயன்படுத்தலாம். நீங்க கேன்சல் பண்ணாலோ இல்லனா ட்ரெயினை தவற விட்டாலோ அதுல திரும்ப பணத்தை பெற உங்களால கோர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப் பல மொழிகள்ல உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எந்த மொழிகள் வேணுமோ அதை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். இவ்வளவு அம்சங்களோட நிறைஞ்சிருக்கிற ஸ்வாரேல் ஆப்ப மக்களுக்கு சிறந்ததாகவும் வசதியாகவும் அணுகக்கூடிய முறையில உருவாக்கப்பட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க.